வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோக்குள்ளே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ், அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூகுள் வந்து இதை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது. இந்த கூகுள் ஃபார்ம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஃபார் பயோமெட்ரிக் டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் google.com அப்படின்னு இருக்க பாருங்க. இது போல தான் ஒரு லிங்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், இதை வந்து யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டாவை இதில் கிளிக் பண்ணி என்டர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆகும். அதை நாம் எப்படி வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது போல் தான் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டாக நம்ம கொஷினாக கொடுக்கலாம், 2 மார்க்கு போல் கூட கொடுக்கலாம், 5 மார்க்காக எழுத சொல்லலாம், இல்லை ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இது போல் நம்ம என்ன பண்ணலான்னா க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறோம், இல்லை ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸு கூட நம்ம இப்போல்லாம் டேப்லெட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொபைலில் கூட இது போல் கொஷினாக 1 மார்க் கொஷின்லாம் அப்படி டைப் பண்ணி கொடுத்தோம்னா பசங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸல் ஷீட்டில் சேவ் ஆகும். இப்போ நான் ஒன்று ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அது எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நேம் நம்ம ஜஸ்ட் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணோடனே ஓப்பன் பண்ணால் அப்படி வரும். நேமில் போயிட்டு நம்ம நேம் வந்து டைப் பண்ண வேண்டியது தான். டைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்துடுங்க டெசிக்னேஷன். நம்ம என்ன படிக்கிறோம் அது ஏதாவது ஒன்று என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். ஸோ அதுபோல் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகுன்னா போயிட்டு ரெக்கார்டாக வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் ஆதார் நம்பர் கொடுக்கல, அதனால் வந்து இது வந்து மேண்டிட்டரி ஃபீல், இது நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டை ஃபில் பண்ணால் தான் சப்மிட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது போல் எப்படி நம்ம பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சிஸ்டத்தில் தான் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். சிஸ்டத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரைவில் போயிட்டு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை நம்ம க்ரியேட் பண்ண ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து இந்த ட்ரைவில் தான் ப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நடுவில் இருக்குது பாருங்கள், ட்ரைவில் தான் சிஸ்டத்தில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பட் இப்போ மொபைலில் அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணும்போதே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் ஆப் ஃபார் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும். ஒரு 3 கோடு இருக்கும், ப்ளூ கலரில் லோகோ இருக்கும். அதை பார்த்துங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் அது கேட்குற பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது கூகுள் ட்ரைவில் வந்து பர்மிஷன் கேட்கும். கூகுள் ட்ரைவில் இருக்கிற இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லாம் மாடிஃபை பண்ணலாமா இல்லையா, அலோவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே பாருங்கள் கிரியேட் பிளாங்க் ஃபார்ம் அப்படின்னு கீழே இருக்கும். அங்கே நீங்கள் எஜுகேஷன் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் எஜுகேஷனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே கிரியேட் பிளாங்க் ஃபார்ம் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள் உங்களுக்கு அன்டைட்டில்டு ஃபார்ம். இதில் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்துடணும் இந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கிலீஷ் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று கேட்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை நான் டைப் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் கீழே கொடுத்துக்கலாம். 1 மார்க் டெஸ்ட்டா, 2 மார்க் டெஸ்ட்டா, இல்லை பயோடேட்டாவா, அது போல் எது வேணாலும் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே சப்மிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் செட்டிங்ஸ் வரும். இதில் வந்து கலெக்ட் இமெயில் அட்ரஸ், அவங்க நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களோட இமெயில் அட்ரஸை கலெக்ட் பண்ணணுமா,
இல்லை அவங்களே எடிட் பண்ணி திரும்பவும் பண்ணுற மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வைக்கலாமா அப்படின்னு கேட்கும். மேக்ஸிமம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா தப்பாக டைப் பண்ணிட்டாங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷனை அவங்களுக்கு கொடுங்க. இதை மட்டும் கொடுத்துட்டு மீதி கலெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் எல்லா பாக்ஸும் டிக் அடிங்க. இல்லைனா இதை மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் மறுபடியும் அந்த ப்ளஸ் பட்டன் அழுத்துங்க. அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மாதிரியான கொஷின், ஷார்ட் ஆன்சரா இல்லை பெரிய 5 மார்க் கொஷினா இல்லை 1 மார்க்கு சூஸ் பண்ணுற மாதிரியா இல்லை டிக் அடிக்கிற மாதிரியா இல்லை ட்ராப் டவுன் கீழே இருந்து செலக்ட் பண்ணுற மாதிரியா, கீழே நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் நாமளே கொடுத்துட்டு அதில் தான் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். அது போலேயும் ட்ராப் டவுனில் நீங்கள் செட் பண்ணலாம். லைனர் ஸ்கேல் நீங்கள் அவங்க ஆன்சர் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் போய் காமிக்க இது வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மல்டிபிள் சாய்ஸ், ஒரு கட்டத்தில் மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து தொட்டா இந்த பிக்சர் கிரீடெல்லாம் மேட்ச் பண்ணுறோம் பாரு, அந்த மாதிரி. அப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா டேட்டு டைம் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ளூடு பண்ணிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் விண்ணப்பிக்கும் போது எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது டேட் ஆஃப் பர்த்தில் வந்து இந்த டேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம் நம்ம டைம். ஸோ இது இல்லாமல் இன்னும் வேணுன்னா ஆட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஆன்சர் அதுக்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ கொஷின் ஃபஸ்ட்டு யார் டெஸ்ட் எழுத போகிறாங்க அப்படின்றத நான் போடுறேன். ஒன்றுன்னு போட்டு அவங்க பேரை எழுதுங்க அப்படின்ற. அப்போ நேம் கொடுத்துட்டு நேம் மஸ்ட்டாக இருந்தால் ரெக்வயர்டு அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நேம் அவங்க ஃபில் பண்ணால் தான் அடுத்த இதுக்கே போக முடியும். அது போல் கொடுத்துங்க, நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது மறுபடியும் ப்ளஸ் பண்ணி அடுத்த கொஷனுக்கு போங்க. ஷார்ட் ஆன்சரா லாங் ஆன்சரா அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் டேட் ஆஃப் பர்த் வேணும் அப்படின்னா 2ன்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுறேன். DOB இதை கொடுத்து இது ஒரு ரெக்கவர்டு கொடுத்துட்றேன். இது போல் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த கொஷின் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஷார்ட் ஆன்சரில் 3வது வந்து அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் என்ன. ஸோ இது போல் நம்மளுக்கு எத்தனை கொஷின் கிரியேட் பண்ணணுமோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கேட்கும், சப்மிட் கொடுத்துருங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் வந்து அங்கே கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆகிட்டு ஃபார்மோட லிங்க்கு மேலே காமிக்குது. அந்த லிங்க்கு காப்பி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் வாட்ஸ்அப்லேயோ ஹைக்கிலையோ ஃபேஸ்புக்லேயோ யாருக்கு நம்ம அனுப்பணுமோ அங்கே போட்டு ஷேர் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் வாட்ஸ்அப் அங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதை வந்து யாருக்கு நான் அனுப்பணுமோ யார்கிட்டேருந்து தகவல் நான் பெறணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை வந்து இப்படி கொடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இங்கிலீஷ் டெஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் அவங்களுக்கு போய் சேரும். இப்போ அவங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னா உள்ளே வந்து இது போல் வந்துடும். இப்போ அவங்க என்ன பண்ணலான்னா நேம் ஏதோ ஒன்று அவங்க என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணி இதெல்லாம் ஃபுல் பண்ணி சப்மிட் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் டேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரீடு வந்துடுது. அதை ஓகே கொடுத்துட்டு அடுத்து ஆடு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸில் அவங்க அட்ரஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா போதும். சப்மிட் கொடுத்த உடனே என்ன சொல்லுது பாருங்கள், யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டட். எடிட் பண்ணுமான்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா, அதனால் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். இப்போ இது நம்மளுக்கு வந்து இந்த லிங்க்கை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபார்ம்லேயே வந்து அவங்க நம்மளுக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அது வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடும். அதை வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ண இந்த ஃபார்ம்ஸ் ஆப்பில் போயிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிட்டு காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது லோட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் மேலே இங்கிலீஷ் டெஸ்ட் நான் அனுப்பிச்சது வந்துடுச்சு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வியூ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளுக்கு காமிக்குது. இப்போ ரெஸ்பான்ஸ் யாரெல்லாம் பண்ணாங்களோ அது டக்கு டக்குன்னு உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் அழகாக வந்து சேவ் ஆகிடுங்க பாருங்கள். நேம், GHS, நம்ம டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுது, அட்ரஸ் எல்லாமே வந்துடும். இன்னும் எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் இது போல் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு அடுத்து இதை நம்ம வந்து ஷேர் பண்ணவும் முடியும். இது நம்ம பண்ணோம் இல்லையா, இதை நம்ம ஷேர் பண்ணவும் முடியும், எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும். எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பர்மிஷன் கேட்கும், அதை கொடுத்துங்க. அதை கொடுத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். கீழே பாருங்கள் 1 2 3 4 இதை ஷேர் கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயிலையோ போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நேரத்தில் இது நாள் வரைக்கும் வந்து கஷ்டமாக இருந்த இந்த கூகுள் ஷீட் ஸ்ப்ரெட் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ ஆண்ட்ராய்ட்லேயே வந்து ரொம்ப நாளாக இருக்க ஆரம்பிக்குது, நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து எளிமையாக இனிமேல் நீங்களாம் டெக்னாலஜியாக எல்லாமே யூஸ் பண்ணி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அம்மா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.